நான் உனக்கு தர்றது சோறு இல்லை தம்பி, இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். ஹே டியர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் உளுந்து போண்டா அப்புறம் மெதுவடை இது ரெண்டும் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நமக்கு தேவையான பொருள் எல்லாம் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் 100 கிராம் உளுந்தை 1.5 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். அண்ட் ஒரு 1/4 ஸ்பூன் மிளகை இந்த மாதிரி போட்டு நம்ம இடித்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச உளுந்து ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப தண்ணியாக ஆகிடுச்சுன்னா இது கூட நீங்கள் கொஞ்சம் அரிசி மாவு கலந்துக்கலாம். இப்போ இதில் நம்ம குட்டி குட்டியாக சாப் பண்ண 2 ஆனியன் சேர்க்க போகிறோம். அது கூட அதே மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ண க்ரீன் சில்லி, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்க்க போகிறோம். இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதையும் சின்னதாக சாப் பண்ணி நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். இது கூட நம்ம இடித்து வச்சுள்ள மிளகு அதையும் இப்போ சேர்த்துட்டு ஒரு சிட்டிகை பெருங்காயம், அப்புறம் நமக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதை குட்டி குட்டி பால்ஸாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஃப்ளேம் மீடியமில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஸ்பீடாக வச்சிங்கன்னா கரைஞ்சி போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை வெளியே எடுத்து வச்சிடலாம். போண்டாக்கு மாவு கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம வடை செய்யும்போது மாவு கெட்டியாக தான் இருக்கணும். அதனால் நம்ம அரைச்ச மாவு கூட இப்போ ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு கலந்துக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த திக்னஸ் வந்துடுச்சு நம்மளுக்கு. இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம வடை போட்டால் கரெக்டாக இருக்கும். இதை உள்ளங்கையில் வச்சு லைட்டாக ஒரு அழுத்திட்டு நம்ம நடுவில் அந்த ஹோல் போடுவோம்ல மெது வடைக்கு, அந்த மாதிரி போட்டு நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். கையை நம்ம தண்ணியில் நனைச்சிட்டு யூஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு மாவு கையில் ஒட்டாமல் இருக்கும். அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுவும் அதே மாதிரி கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம ஆயிலேருந்து இதை எடுத்து வெளியே வச்சிடலாம். அவ்வளோதான், நம்ம செஞ்சு வச்ச போண்டா மெதுவடை எல்லாமே சூப்பராக சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா பாய்.